ஜாதகம் பார்க்க வந்த பெண்களிடம் லீலை, விஐபிகள் பெயரை சொல்லி மிரட்டல் என புகார். கோவையில் ஜாதகம் பார்க்க வந்த பெண்களை குறிவைத்து பாலியல் தொல்லை மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜோதிடர் மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த பெண்ணுக்கு திருமண வரன் தள்ளிப்போன நிலையில் பரிகாரம் செய்வதற்காக கோவை ஜோதிடர் கார்த்திகேயனை அணுகியதாக கூறப்படுகிறது. பரிகாரம் செய்வதாக கூறி நெருக்கமாக பழகிய ஜோதிடர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை அளித்ததாக அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் கடன் சுமை மற்றும் உறவினர் விபத்தில் சிக்கியதாக கூறி அந்த பெண்ணிடமிருந்து 1,50,000 ரூபாய்க்கும் மேல் பெற்றதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் விசாரித்த போது ஜோதிடருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து நியாயம் கேட்டபோது உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் தனக்கு தெரியும் என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பெண் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கோவை மேற்கு மண்டல ஐஜி, மாவட்ட ஆட்சியர்கள், டிஜிபி அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் இதேபோல் பல பெண்களிடம் பணம் பறித்து பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ள ஜோதிடர் கார்த்திகேயன், புகாரில் உண்மையில்லை என்றும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.